வணக்கம். இன்னைக்கு நாம நீடித்த மாற்றத்தை நம்ம வாழ்க்கையில எப்படி கொண்டு வர்றதுன்னு கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். ஆமாங்க. இதுக்கு ஆதாரமா மருத்துவ நிபுணர் டாக்டர் ரங்கன் சாட்டர்ஜியோட சமீபத்திய ஒரு கலந்துரையாடல்ல இருந்து சில முக்கியமான கருத்துக்களை எடுத்திருக்கோம். ம். இது வெறும் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ பத்தி மட்டும் இல்ல, நம்ம யோசிக்கிற விதத்தையே எப்படி மாத்துறதுன்னு பார்க்கலாம். ஆமா, நீங்க சொன்ன மாதிரி இது வெறும் பழக்கத்த மாத்துறது பத்தி மட்டும் இல்ல. சில நல்ல முயற்சிகள் ஏன் பாதியிலே நின்னுடுது. ஆமா, நாம சில சமயம் தடுமாறுறோம். இதுக்கெல்லாம் பின்னால இருக்கிற உளவியல் காரணங்களையும் பார்க்க போறோம். முக்கியமா நம்ம மேலேயே நமக்கு நம்பிக்கை வர்றது எவ்வளவு முக்கியம்னு பேச போறோம். சரி சரி. டாக்டர் சாட்டர்ஜி அவரோட மருத்துவ படிப்புல கத்துக்கிட்டதுல ஒரு 50% தவறா இருக்கலாம்னு சொன்னது அது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ஆமா, அது ஒரு போல்டான ஸ்டேட்மெண்ட். ஆமா, இது மருத்துவத்தை குறை சொல்றதுக்காக இல்ல, ஆனா வாழ்க்கை முறையும் நம்ம மனநிலையும் ஆரோக்கியத்துல எவ்ளோ பெரிய பங்கு வகிக்குதுங்கிறத அவர் ஆரம்பத்துல அந்த அளவுக்கு உணரலன்னு சொல்றாரு. கரெக்ட். வெறும் நோய்க்கு சிகிச்சை கொடுக்கறத தாண்டி ஆரோக்கியத்தை எப்படி உருவாக்குறது அதுல கவனம் போயிருக்கு இப்போ இல்லையா? மிகச்சரியா சொன்னீங்க. இங்க முக்கியம் என்னன்னா, வெளியில இருந்து வர்ற நிபுணர்களோட ஆலோசனைகளை அப்படியே ஏத்துக்கிறத விட, நம்ம உள்ளுணர்வு என்ன சொல்லுது, நம்ம உடல் என்ன சொல்லுதுன்னு கேட்க கத்துக்கிறது. நான் யாரை நம்புறதுங்கிற கேள்வியை விட, நான் ஏன் என்ன நம்ப மாட்டேங்கிறேங்கிற கேள்விய டாக்டர் கேட்க சொல்றாரு. அதுதான் சொல்லப்போனா நீடித்த மாற்றத்துக்கான முதல் படி. ஓ, அப்போ ஒரு கெட்ட பழக்கத்தை மாத்தணும்னா வில் பவர் மட்டும் பத்தாது. டாக்டர் அந்த 3 F's பத்தி சொன்னாரே, அது எப்படி இந்த உள்ளுணர்வோட சேருது? அது ஒரு அருமையான டெக்னிக் பாருங்க. முதல் எஃப் ஃபீல், அதாவது உணர்வது. உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட விஷயம், உதாரணத்துக்கு சர்க்கரை சாப்பிடணும்னு தோணுதுன்னு வைங்க. சரி. அப்போ உடனே சாப்பிடாம கொஞ்சம் நிறுத்தி யோசிக்கணும். இது உண்மையிலே பசியா, இல்ல நான் சோகமா இல்ல ஸ்ட்ரெஸ்டா இருக்கிறதால இப்படி தோணுதா அப்படின்னு அந்த உணர்வை கண்டுபிடிக்கணும். ஓகே, அந்த உணர்வை கண்டுபிடிச்ச பிறகு ரெண்டாவது எஃப் ஃபீட், அதாவது ஊட்டம். அந்த சர்க்கரையோ இல்ல வேற எதுவோ அது அந்த உணர்ச்சிக்கு எப்படி தற்காலிகமா ஒரு தீர்வு கொடுக்குதுன்னு புரிஞ்சுக்கணும். இப்ப மன அழுத்தமா இருக்கும்போது சர்க்கரை சாப்பிட்டா கொஞ்சம் ரிலாக்ஸா ஃபீல் ஆகும்ல. ஆமா ஆமா, அந்த மாதிரி. அப்ப மூணாவது எஃப் தான் ஃபைண்ட், அதாவது கண்டறிதல். அதே உணர்ச்சிய, அதே தேவையை பூர்த்தி செய்ய வேற என்ன ஆரோக்கியமான வழி இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். ஒரு நண்பர்கிட்ட பேசலாமா, கொஞ்சம் நடக்க போலாமா, இல்ல பாட்டு கேட்கலாமா, இப்படி. புரியுது. இது அந்த பழக்கத்தோட ஆணி வேரையே கண்டுபிடிக்க உதவுது. சர்க்கரைக்கு மட்டும் இல்ல, சோஷியல் மீடியா அடிக்ஷன், இப்படி பல விஷயங்களுக்கு இது பொருந்தும். இந்த மாற்றத்துக்கான முயற்சி அன்பு, லவ், இல்லனா பயம், ஃபியர் அப்படிங்கிற 2 சக்தியிலிருந்து வரலான்னு சொன்ன கருத்து அது என்ன ரொம்ப யோசிக்க வச்சது. குற்ற உணர்ச்சி, அவமானம், இந்த மாதிரி பயத்திலிருந்து வர்ற மாற்றங்கள் ஏன் நிலைக்காதுன்னு அவர் சொன்ன விதம் முக்கியமா பட்டுச்சு. ஆமா, ஏன்னா பயத்தை அடிப்படையா வச்சு செய்யற மாற்றங்கள், அதாவது ஐயோ நான் இதை செய்யலன்னா அவ்வளோதான் அப்படின்னு நினைக்கிறோமே, ஆமா, அது ரொம்ப நாள் நிக்காது. அது ஒருவித அழுத்தத்தை, ஒரு பாரத்தை நம்ம மேல வைக்குது. ஆனா அதுக்கு பதிலா நம்ம மேலேயே நம்ம அன்பு வச்சு கொஞ்சம் கருணையோட, செல்ஃப் கம்பேஷன்னு சொல்றாங்களே, ஆமா, சுய கருணை, அதோட மாற்றத்தை அணுகும்போது அது ரொம்ப சக்தி வாய்ந்ததா இருக்கு. அதனால தான் நான் இனி சர்க்கரையா தொடமாட்டேன் அப்படின்னு ரொம்ப கடுமையான விதிகள் போடும்போது நான் நெகோஷியபிள்ஸ். ஆமா, அது சில சமயம் எதிர்மறையா கூட ஆகிடலாம். அத மீறிட்டா இன்னும் அதிக குற்ற உணர்வு வரும். சரிதான். அதுக்கு பதிலா கொஞ்சம் மென்மையான நோக்கங்களோட, ஒருவேளை தப்பு பண்ணிட்டா கூட பரவாயில்ல நாளைக்கு பாத்துக்கலான்னு நம்ம மேல கருணை காட்டிக்கிறது நீண்ட கால வெற்றிக்கு ரொம்ப முக்கியம். நம்ம நம்பிக்கைகள் தான் நம்ம நடத்தைகளை உருவாக்குதுங்கிறதும் இதுல ஒரு முக்கிய பகுதி இல்லையா? டெய்லி நடக்கிற சின்ன சின்ன விஷயத்துக்கு நம்ம எப்படி ரியாக்ட் பண்றோம்? ஆமா, டிராஃபிக் ஜாம் ஆகட்டும், இல்ல யாராவது ஏதாவது சொல்லிட்டாகட்டும், அதுவே நமக்கு ஒரு எமோஷனல் ஸ்ட்ரெஸ்ஸை கூட்டுது. கரெக்ட். அந்த ஸ்ட்ரெஸ் தான் பல சமயம் நம்மள ஆரோக்கியம் இல்லாத பழக்கங்களுக்கு தள்ளுது. ஆனா இங்க ஒரு வாய்ப்பு இருக்கு. என்னன்னா, நடக்கிற விஷயங்களை நம்மால மாத்த முடியலனாலும் சரி, அது நல்லா பாக்குற விதத்தை மாத்த முடியும். அதுக்கு பேரு ரீஃப்ரேமிங். அப்படி மாத்தும்போது நம்ம உள்மனரிலே நாமளே கண்ட்ரோல் பண்ண முடியும். மத்தவங்க சொல்றதுக்கெல்லாம் உடனே காயப்படுறத கொஞ்சம் கொஞ்சமா குறைக்கலாம். எது நம்மள தூண்டுதுன்னு கொஞ்சம் நேர்மையா உள்நோக்கி பாக்குறது முக்கியம். இதெல்லாம் கேட்க நல்லா இருக்கு. இதை நடைமுறைப்படுத்த டாக்டர் சில சிம்பிளான கருவிகளும் சொன்னார் இல்லையா? ஒவ்வொரு நாளையும் ஒரு நோக்கத்தோட ஆரம்பிக்கிறது மாதிரி. ஆமா, அது ரொம்ப பவர்ஃபுல். காலையில எழுந்ததும் ஒரு நிமிஷம் கண்ண மூடி, இன்னைக்கு நான் எப்படிப்பட்டவனாவளா இருக்க விரும்புற, இல்ல என்ன குணத்தை வெளிப்படுத்த விரும்புற அப்படின்னு கேட்கலாம்.
அது பொறுமையா இருக்கலாம், கருணையா இருக்கலாம், எது வேணா இருக்கலாம். ஓ இது அந்த நாளுக்கான ஒரு டோனை செட் பண்ணும். அதே மாதிரி சாயங்காலம் தூங்க போறதுக்கு முன்னாடி 2 கேள்வி. 1, இன்னைக்கு என்ன நல்லா நடந்துச்சு? இது நன்றி உணர்வுக்கு. சரி. 2வது, நாளைக்கு நான் என்ன விஷயத்த கொஞ்சம் வித்தியாசமா செய்யலாம். இது கத்துக்கிறதுக்கும் வளர்ச்சிக்கும். பார்க்க சின்னதா இருந்தாலும் இத தொடர்ந்து ஒரு 30 நாள் செஞ்சாலே பெரிய வித்தியாசம் தெரியும்னு சொல்றாரு. அப்போ டாக்டர் சாட்டர்ஜி சொல்றத வச்சு பார்த்தா நீடித்த மாற்றம்ங்கிறது வெளியிலிருந்து வர்ற தகவல்களையோ இல்ல கருவிகளையோ மட்டும் சார்ந்தது இல்ல. இல்லவே இல்ல. அது நம்மள நாமளே ஆழமா புரிஞ்சுக்கிறதுலயும் நம்ம மேல நம்பிக்கை வைக்கிறதுலயும் அந்த பயணத்துல நம்ம மேலே கருணை காட்டிக்கிறதுலயும் இருக்கு. உள்ள இருக்கிற அறிவை வளர்த்துக்கிறத பத்தி தான் இது. மிக சரியா சொன்னீங்க. நீங்க கடைசியா யோசிச்சு பார்க்க ஒரு கேள்வி இருக்கு. இப்பெல்லாம் ஃபிட்னஸ் ட்ராக்கர்ஸ், டயட் பிளான்ஸ், நிபுணர்களோட ஆலோசனைகள்னு நிறைய இருக்கு. அதெல்லாம் கண்டிப்பா பயனுள்ளதுதான். ஆமா. ஆனா எந்த அளவுக்கு நீங்க உங்க சொந்த உள்ளுணர்வை நம்புறீங்க, உங்க உடல் அனுப்புற சிக்னலை நம்பி ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட முடிவுகளை எடுக்கிறீங்க, அந்த உள்வழி காட்டுதலுக்கும் வெளியிலிருந்து வர அறிவுரைக்கும் நடுவுல உங்களுக்கான சரியான சமநிலையை எப்படி உருவாக்க போறீங்க, இது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.